Hello students, welcome to my channel for 12th accountancy and chapter 1 exercise sum number 15 பார்க்குறோம். From the following particulars calculate total purchase. இப்போ total purchase கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. Sundry creditors opening balance கொடுத்துருக்காங்க. Bills payable ஓட opening balance கொடுத்துருக்காங்க. Paid cash to creditors கொடுத்துருக்காங்க. Paid for bills payable கொடுத்துருக்காங்க. Next purchase return கொடுத்துருக்காங்க. Cash purchase கொடுத்துருக்காங்க. Creditors and closing balance கொடுத்துருக்காங்க. Bills payable ஓட closing balance கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் கண்டுபிடிச்சி அதோட பில்ஸ் அக்செப்டடை வந்து கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சம்முக்கு கேஷ் பர்ச்சேஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ சம் போடுவோம் வாங்க. சம் நம்பர் 15 ஃபஸ்ட்டு டெபிட் கிரெடிட் போட்டுங்க. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். நேம் கொடுத்துட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ பில்ஸ் பேயபிளுக்கும் கிரெடிட்டார்ஸ்க்கும் எங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வரும்? கிரெடிட் சைட். பை பேலன்ஸ் B/D. எவ்வளோ பில்ஸ் பேயபிள் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பில்ஸ் பேயபிள் ஆன் 1st January 25,000. அதை அப்படியே எடுத்து என்ட்ரு பண்ணிங்க ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு 25,000. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பில்ஸ் பேயபிள் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்கன்னா பெய்ட் ஃபார் பில்ஸ் பேயபிள் 30,000. அப்போ கேஷ் பே பண்ணியிருக்காங்க, அது 30,000. அது எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். டு கேஷ் அக்கௌண்ட் பெய்டுன்னு சொல்லிட்டு 30,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்னா கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் பர்ச்சேஸ் எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேயபிள் ஆன் 30 20,000 கொடுத்துருக்காங்க. அதை க்ரெடிட்டில் 20,000 என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த சைடு அதிகமாக வருதுன்னு பாருங்கள். இந்த சைடு தான் வருது. 50,000 டோட்டல் போட்டுங்க. இந்த சைடு 50,000 டோட்டல் போட்டுக்கணும். 50,000 மைனஸ் 25,000 பண்ணிங்கன்னா 25,000. இதுதான் நமக்கு என்னது நேம் எப்படி கொடுத்துருக்கீங்கன்னா சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர் பில்ஸ் அக்செப்டட். இந்த என்ட்ரி வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். கிரெடிட்டார்ஸ்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சண்டே கிரெடிட்டார்ஸ் ஆன் 1st January 2018 30,000. அந்த 30,000 B/Dயில் போட்டுக்கிறோம். 30,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் 1,20,000 எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். கேஷ் அக்கௌண்ட் 1,20,000. நெக்ஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க 15,000. அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st December 25,000. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 25,000. நெக்ஸ்ட்டு நம்ம பில்ஸ் பேயபிளில் கண்டுபிடிச்சோமா சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் 25,000. அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. எந்த சைடு அதிகமாக வருது பாருங்கள். இந்த சைடு தான் அதிகமாக வருது. 0 0 0 5 + 5 10 15 3 4 6 8 1,85,000. அப்போது அதே இதை இந்த சைடு 1,85,000 நோட் பண்ணிங்க. 1,85,000ல் 30,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,55,000. ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? டோட்டல் பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2,25,000. அதை எடுத்து நோட் பண்ணிக்கிறோம். 2,25,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோவே? கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம சம்மில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? பர்ச்சேஸ் கிரெடிட் 1,55,000. அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 1,55,000. இதை ஆட் பண்ணால் rupees
3,80,000. இதுதான் வந்து டோட்டல் பர்ச்சேஸ். சம் புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.